பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்க என் கர்த்தர் எனக்கு பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா பேசுவோம், நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியும் நிரப்பா நீ பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பு சகோதர சகோதரியை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துல 1, 2, 3 வாசம்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று தாவீது ராஜா சொல்றத கேட்கிறோம். இப்ப என்ன சொல்றதா, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில வந்து என்ன செய்யணும்னா சொல்லணும், அறிக்கை செய்யணும். எப்பவும் நீங்க காலையில என்ன எங்க வெளியே போனாலும் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடையேன். எங்களை இந்த உலகம் வந்து பொல்லாத உலகத்துலதான் இருக்கிறோம், பொல்லங்கள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கும். எங்க பிசாசினால் மனிதர்களால எதிர்ப்பு இருக்கலாம், பிசாசினாலும் எதிர்ப்பு இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளாகி நமக்கு சில காரியங்கள்ல பயம் வரலாம், பயம் கூட வரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல சொல்லணும். ஆண்டவரே, நான் நீர் என் மேய்ப்பர், நான் எங்குமே தாழ்ச்சி அடையக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செய்யணும். நம்ம வாயை வந்து அமைதியா வச்சுக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதத்துல கூட 81ஆம் சங்கீதம் 10ஆம் போட்டு வாய் விரிவாய் தர நன்மையினால் நிரப்பவே அந்த சொல்லியிருப்பாரு. அப்ப வாயை நம்ம திறக்கணும். 115ஆம் சங்கீதத்துல கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற யாவரும் கர்த்தரை துதியார்கள், நாமும் இது முதற் கொண்டு என்னென்னைக்கும் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயான்னு சொல்லியிருக்கோம். அப்ப வாய்களை திறந்தாதான் நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம தேடி வருமே தவிர, அவர் மரித்தவங்களை போல நம்ம மௌனமா இருந்தோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொன்னாரு. தட்டுகிறேன் எவனுக்கும் நினைச்சேன் கொடுக்கப்படும், திறக்கப்படும் தான் சொன்னாரு. அதெல்லாம் கேட்கணும், வாய் உள்ளவே நினைச்சு கேட்கணும். தெய்வ கர்த்தரி பிள்ளைகளாகிய நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல வாய்களை கொடுத்துருக்கிறாரு. தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. நம்மகிட்ட வந்து ஆண்டவர் நீ கேட்டா தரமாட்டேன்னு யார்ட்டையும் சொல்லியிருக்காரா? இல்ல, நீங்க எதை கேட்டாலுமே கேட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். ஆனா கர்த்தரி மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையாது அப்படின்னு ஆண்டர்கிட்ட நீங்க சொல்லணும். ஏசப்பாவை முதலிடத்துல வைங்க. ஏசப்பாவை முதலிடம் நமக்கு முன்னாலே வச்சுக்கிடணும். ஏசப்பாவை நமக்கு முன்னாலே வச்சுக்கணும். அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், மகாபெரிய பலனா இருக்கிறார். நீங்க எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. என்னன்னா ஆண்டருக்கு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை இதுதான், நான் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனா இருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் சில காரியங்களை பயப்படுறாரு. ஆனா அவர் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகாபெரிய பலனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அவர் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறாரு, மகாபெரிய பலனா இருக்கிறாரு. அப்ப கட்டுரை பிள்ளைகள் நீங்களும் என்ன ஆண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. நீங்க ஆண்டத்தை கேட்டு பெற்றுக்கலாம். ஏசப்பா அறியாத பிள்ளைங்களுக்கு கூட பைபிள் நான் சொல்றது அதான், பைபிள் வாங்கி நல்லா வாசிங்கன்னு தான் சொல்லுவேன். அதுல என்ன வசனம், அந்த ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் அந்த வசனம். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகாபிரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லுவாரு. உனக்கு தீங்கு செய்யும்படி யாரும் உன்னை நினைச்சு பக்கத்துல வரவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. நான் தேவன் இசப்பா அறியாத பிள்ளைங்கனாலும் பைபிள் வாங்கி நீங்க வாசிங்க, பெரிய ஆசீர்வாதம். சங்கீதம், நீதிமொழிகள், ஒரு மத்தேயு, மார்க்கு, புதிய ஏற்பாடுக்கு போயிருங்க, அது ரொம்ப புரியும். அது மாதிரி ஆதியாகத்துக்கு வாங்க, ஆதியாகவும் நல்லா புரியும் உங்களுக்கு. மிச்சம்லாம் நிறைய புரியாது. கட்டளை பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில அவங்களுக்கு நல்லா பைபிளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் என்ன செய்யும் பைபிள சொன்ன புரியும். மத்தையில நீங்க என்ன செய்யுங்க போய்கிட்டே இருங்க. மத்தையை படிச்சீங்கன்னா ஏசப்பாடு பிறந்த வாழ்க்கை வரலாறு எல்லாமே இருக்கும். இப்ப இது சங்கீதத்தை வாசித்துட்டு இருக்கிறேன். அதனால தேவ பிள்ளைகளாக்கி நீங்க கர்த்தரின் மேய்ப்பராக்குதான் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு மேய்ப்பரா இருக்கனால நம்ம தாழ்ச்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவசியம்? நம்ம மாம்சத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தாதான் தாழ்ச்சி அடைகிற மாதிரி வரும் சூழ்நிலைகள். அதனால இந்த மாம்சத்திலிருந்து வெளியே வரதுதான் ஆண்டவர் சில காரியங்களை நினைச்சுறாரு, தேவ பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறாரு. மாம்சத்தை சிந்தை மரணம் தான் பைபிள்ல போட்டிருக்கு. அதனால மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. மாம்சம் விரும்பினதை நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. மாம்சம் வந்து அது உலகத்தை எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்கும், தேவையே கிடையாது. அதான் பவுல் சொல்வார்ல, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காதுன்னு பாரு. தேவ பிள்ளைகளை நம்ம வந்து பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா கர்த்தர் அழைத்து இருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அதனால நீங்க எல்லா வச்சும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமா இருங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நமக்கு தீமை வந்து இந்த உலகத்துல நெருங்கி வரதான் செய்யும். அந்த தீமை விட்டு நம்ம விலைக்கு போறதுதான் நல்லது. நம்ம வேதம் கூறுகள 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை போட்டிருக்குங்களா,
மேகம் போது இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு கூட இருக்கும்போது, திரளான சாட்சிகள் பைபிள்ல முந்தில இருந்தவங்க ஒவ்வொருத்தரையும் சாட்சிகளையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். யோசேப்பை பத்தி பார்க்கலாம், ஆபிரகாமை பத்தி பார்க்கலாம், ஈசாக்கை பத்தி பார்க்கலாம், யாக்கோபு பத்தி எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் இந்த பாரமான காரியங்களெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்யணும்? நெருங்கி வர பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோடு என்ன செய்யணும்? ஓடணும்னா நம்ம இலக்கை என்ன செய்யலாம்? தொடர்ந்து ஓடலாம். ஒரு முயல் கதையும் ஒரு ஆம கதையும் சொல்லுவாங்க. முயல் குதிச்சு குதிச்சு பாஞ்சு போவோம், ஆமை மெதுவா தான் போவோம். ஆனா ஆமை தான் பிரைஸ் பெற்றுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. குதிச்சு குதிச்சு போனாலும் ஒரு சில காரியத்துல அப்படி பார்க்கும்போது அவனெல்லாம் இனி தொடவே முடியாது, எல்லையே பெறுது, ஒரு தாவதாவெல்லாம் அங்க போய் நின்றேன் அப்படின்னு எல்லாம் சிந்திச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு இதுன்னு சொல்றாங்க. அப்படி சிந்திச்சிருக்கலாம். ஆனா வர வழியில என்ன செஞ்சுட்டு அது லேசா அப்படி கண்ணா சிந்திச்சு தூங்கிட்டு. ஆனா ஆமா பைய என்ன செஞ்சு எண்ணெய் போய் தொட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வந்துட்டு. அதனால ஓடுகிற ஓட்டத்துல நான் பொறுமையா ஓடும் போது கண்டிப்பா எல்லா காரியத்திலும் ஜெயத்தை எடுப்போம், அவசரமே பட வேண்டாம். இந்த நான் எப்படி நான் நினைப்பேன்னா, ஒரு 10 பொறுப்பை 15 பொறுப்பை தூக்கி தலையில செமக்க முடியாம போறதை பார்க்கலாம். நமக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை வைத்திருக்கிறார், நமக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதை மாத்திரம் ஆண்டவருக்கு கேட்டு, இசப்பா உங்க சித்தமான ஊழியத்தை தான் நான் செய்யணும், சித்தமில்லாத எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறத கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையா நம்ம செஞ்சோம்னா, கொடுக்கப்பட்ட ஊழியத்துல பயபக்தியோடு செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த ஊழியத்துல ஆண்டவர் ஜெயித்து எடுக்க வைப்பார். அதனால தேவ பிள்ளைகளுக்கு நம்ம அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு செய்யாதபடி பாஞ்சிட்டு அலையாதபடி தேவன் நமக்கு என்ன ஊழியத்தை நியமிச்சு வச்சிருக்கிறோம் அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். அதான் பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஊழியத்தை செய்யும்போது சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. நமக்கு எந்த இடத்துல நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினைச்சு ஓடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க என்ன செய்யுங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் பொறுமையோடு நீங்க போய்கிட்டு இருங்க. ஆண்டவர் மாத்திரம் முன்னால வச்சு, ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு ஆண்டவர். நம்மளுடைய சகோதரனா இருப்பாரு, நம்ம தகப்பனா இருப்பாரு. ஆண்டவர் எந்த நேரம் பார்த்தாலும் அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு தான். அதனால ஆண்டவர்கிட்டையும் நீங்க பேசுங்க. அதான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைப்பார். புல்லுன்னா செழிப்பான இடங்கள், நல்ல குளுமையான இடங்கள், கரடு முரடு பீங்கா கல்லுகள் அந்த முள்ளுகள் இப்படிலாம் கிடைக்காது. அது ஒரு பஞ்சில நடந்த மாதிரிதான் இருக்கும் புல்லு. நீங்க புல்லு இருக்கிற நடந்து போனீங்கன்னா அவரு என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் போய் இறைச்சி வரான், என்னை கொண்டு விடுகிறார் அப்படின்னா நல்ல புல்லுள்ள இடங்கள். அது நல்லா அப்படி நல்லா நடக்கிறதுக்கே நல்லா இருக்கும். அந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர்கள், அந்த இடத்துல அமைதியான ஒரு வாழ்க்கை, அந்த இடத்துல கொண்டு அந்த வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் நம்ம எதையும் கலங்க தேவையில்லை. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் முழுமையா நீங்க நம்பிக்கோங்க. அவர் தான் நம்மளுக்கு வழிநடத்துற ஒரு அப்பாவா இருக்கிறாங்க. அதனால பயப்படாதீங்க. அவர் என் ஆத்மாவை தேய்ச்சுவார். நம்ம ஆத்மா தான் முக்கியம். ஆத்மாவை தான் பரலோகத்துல கொண்டு சேர்க்கணும். அப்ப அந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எடுத்து கொண்டு போறதுக்கு நம்ம அதை பத்திரப்படுத்தணும். மண்ணுனால இந்த பூமியில இருந்து மண்ணை எடுத்துட்டாங்க. இந்த மண்ணுக்கு போயிடும். சரீரம் ஒரு மண்ணு தான், அந்த மண்ணுக்கு போயிரும். ஆனா நம்ம கொடுத்த ஆவி தேவன் கொடுத்த ஆவி, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா. இன்னைக்கு சில காரியங்களை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, சில குறைங்களை திடீர்னு இப்படி பதறிடுவீங்க. உள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை தான் ஏசப்பாடு கொண்டு ஜாயின் பண்ணணும், சேர்க்கணும், இளைப்பாறுதல் கொண்டு போகணும். அதனால அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில அவர் நடத்துறார். நீதினா உண்மை, நேர்மை, பரிசுத்தம் எல்லாமே அந்த நேர்மையான பாதைக்கு நேரம் அவர் நடத்துவார். அவர் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை பாதை கொடுத்தாரோ அந்த பாதையில நம்ம கரெக்டா நடக்கணும். அவ்வளவுதான். அதனால நம்மளால அது முடியவே முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த மண்ணுங்க ஒட்டிட்டு இருக்கலாம், அந்த பூமிக்குரிய மண்ணுங்க ஒட்டிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்மளை பரிசுத்தமான தேவன் அழைத்தவர் அவர். அவர்கிட்ட கேட்கும் போது நம்மளுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லா உதவியும் ஆண்டவர் தருவார் நம்மளை. அதனால தெய்வ பிள்ளைகளாக்கி நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் தான் பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளை தான். புறஜாதிகளுக்கும் தேவனாய் கர்த்தர் அவர் தான். அறியாம நினைச்சு நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. அறியாம அந்த ஆண்டவரை அறியாம இருக்கிறீங்க. அவர் வேதவசம் கூறுகிறவே முழங்கால் யாவும் எனக்கு முன்பா முடங்கும்னு ஆண்ட சொல்லி இருக்கிறாரு. நாவுகள் எல்லாம் என்னை அறிக்கை செய்யும் இருக்கிற கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்பாங்கன்னு சொல்லிருக்காரு. வேலை வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி மரணம் வந்தா தேவனை இயேசுவா ஏற்றுக்கொள்ளாதபடி மரணம் வந்தா அக்னி கடல்ல தள்ளப்படுவாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு.
நியாய தீர்ப்பு நாள்ல ஏசப்பா அந்த இடத்துல எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கும் போது என்னை அசட்டை பண்ணவர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவாரு ஆண்டவர். அதனாலதான் ஏசப்பாவை ஆண்டவரை அசட்டை நான் பண்ணவே கூடாது. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் அவர் தான். இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தையும் படைச்ச மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் அணுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த உலகத்துல மனுஷன் நம்ம விரும்புறத என்ன செய்யறோம் எது இல்லாமோ செய்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தோப்புக்கரணை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது ஆண்டவர் விரும்பல. தேவனுடைய பிள்ளைங்கிட்ட அவரு எல்லா பிள்ளைகிட்டையும் விரும்புறது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல என்னை அல்லாமல் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்நிய தெய்வத்தின் பெயர்களை உச்சரிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுமே ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும்ங்கிறதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லா மக்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குற இந்த பிசாசு இந்த நாட்கள்ல ஜனங்களை படாது படுத்திட்டு கிடக்குறான். அந்த பிசாசின் பிடிகளை இருந்து வெளியே கொண்டு வரதான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்து எல்லா பிள்ளைகளையும் அவரோட ரத்தத்தால கழுவி அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை பூரா தூக்கி நிறுத்தி ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு. வசனம் அப்படிதான் போட்டிருக்குது. சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷம் பிரசங்கம் தான் சொல்லியிருக்காரு. எல்லா மக்களும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசு தான் இந்த உலகத்துல இருக்கிற பிசாசு தான் மக்களை தூண்டி விட்டு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பிரச்சனையும் கலவரத்தையும் உண்டு பண்ணுறது பிசாசு. ஆனா மக்களுக்கு அது தெரியல. அவங்கவுங்க வெறித்தனமா நிக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதபடி சமாதானம் பண்றவங்களா இருங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க எல்லாம் சமாதானம் பண்ற பிள்ளைங்களா இருக்காங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, ஆத்துமாவை தேற்றுகிறார். நம்முடைய நாமத்தின் நிமித்தம் இதை நீதியின் பாதையிலே நடத்துறார். நீதியின் பாதையில இறங்க கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். நீங்க எப்பவும் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு நீ கேடகமா இருங்க, மகா பெரிய பலனா இருங்க இசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துங்க, புண்ணுள்ள பாதையில எங்களை நீங்க நடத்துங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையில எங்களை கூட்டிக் கொண்டு சேருங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டைனா நல்ல சமாதானம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யமும் சமாதானம் நிறைந்த ஒரு இடம், சந்தோஷம் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டுமானால் ஆண்டவரே எனக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை வந்து ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் முழுமையா பிடிச்சுக்கோங்க. அவர் விரும்புகிற பிரகாரமாக நீங்க நினைச்சீங்க நடந்து கொள்ளுங்க. அப்பொழுது கடைசி வசனம் போட்டிருக்குது, அவரு நம்மள நினைச்சு வராம். அந்த வசனம், அந்த கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் இருக்கிறாரு. நமக்கு இந்த பூமியில வந்து நன்மை கிருபையும் நம்மளை தொடரும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா என்ன வரோம், நிலைத்திருக்க பண்ணுவார். அந்த கர்த்தருடைய வீட்டுல இருந்து நீடித்த நாட்கள், அதுக்கு வந்து முடிவே கிடையாது. நித்திய 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 காலமும் கர்த்தருடைய ராஜ்யத்துல போய் இருக்க போறோம். அங்க சந்தோஷம் நிறைந்த இடம், சமாதானம் நிறைந்த இடம். பசி கிடையாது, பட்டினி கிடையாது, வெயில் கிடையாது, மழை கிடையாது. நல்ல இடத்துல ஆண்டவரோடு நம்ம போய் அங்க இருப்போம். அவரு நல்ல வீடு கூட பாத்தீங்கன்னா தங்கத்தாலதான் எல்லாத்துக்கும் செய்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர். விலையேற பெற்ற கற்கள், அந்த கற்களால் தான் எல்லா இடத்துலயும் பதிக்கப்பட்டிருக்குமா. நடக்கிற ரோடு முதல்கொண்டு தங்க ரோடுன்னு தான் போட்டிருக்காங்க. அவ்வளவு அழகான இடத்த தான் அவர் பிள்ளைகளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க போறாரு. அவரு இந்த உலகத்துல இந்த பிசாசின் பிடியில இருந்து பிள்ளைகளை அவர் ஏசப்பா தான் முக்கியம் சொல்லி பின்னால ஓடுறவங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யம் அழகான ஒரு இடத்த வச்சிருக்கிறார். சந்தோஷத்தோடு இருப்பாங்க ஜனங்கள், தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இடத்துக்கு தான் போனோம். ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதபடி மனம் விரும்பினபடி விரும்பி இன்னைக்கு வந்து மக்கள் விரும்புறதெல்லாம் விரும்பிட்டு அந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிசாசின் பிடியில சிக்கி கிடந்து பிசாசு சொல்ற காரியத்தை செய்துக்கிட்டு இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞாயிற்றுப்பு உண்டு. ஆண்டவர் சொல்லுவாரு, என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை அசட்டை பண்ணவோ என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்காவும் தூதனுக்காவும் ஆயத்த பண்ணப்பட்ட அக்கினிகளை போய் நீங்க பங்கடைங்கன்னு சொல்லுவாரு. பிசாசு தூக்கி அந்த அக்கினி கடலை போய் போட்டுருவா. இது சின்ன பிள்ளைகளை பயமுறுத்தல, சின்ன பிள்ளைகளுக்கு பயமுறுத்தல, பைபிள்ல இருக்குதான் சொல்றோம். அந்த அக்கினி கடலை கொண்டு தூக்கி கொண்டு போட்டுருவானோ. அந்த இடத்துல வந்து இரவு போகல இலைப்பாத்தல் இல்லாத இடம். அந்த இடம் ஃபுல்லா அழுகு நிறைந்த இடம். பல் கடிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அவங்களால முடியாத, வெளியே வரலாம் முடியவே முடியாது. நித்திய நித்திய காலமா அந்த அக்கினிக்குள்ளதான் கிடக்க போறாங்க. அது மாத்திரம் இருள் நிறைந்த கருன்னு இருள் அந்த இடத்துல கிடப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அது பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கங்க தெருக்குலது மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க அறியாம பிசாசுடைய சொல்லு கேட்டு நிறைய மக்கள் அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா அந்த காரியத்தை ஆண்டுடைய நாமத்துக்கு விரோதமாய், ஏசப்படைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரு யாரு எழும்புனாலும் சரிதான், எல்லாமே அக்கினி கடல் தான். மனம் திரும்பினா பரலோகத்துல போக முடியும்.
இப்படி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி கண்ணீர் வடிச்சாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். இல்லாட்டி அந்த அக்னியில தான் தள்ளப்படுவாங்க இருக்கு. அங்க போன பிறகு நான் இப்படிலாம் அவங்களை துன்பப்படுத்தினேனே, என்னை மன்னிச்சுக்கிறோன்னு சொன்னா மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. பைபிள் வந்து சவுல்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்தாரு, கை காலெல்லாம் கட்டி அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சவலை சவலை ஏன் என்னை துன்பப்படுத்தின, முள்ளில் உதைக்கிறது கடினமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கும் போது நீ துன்பப்படுத்துகிற ஏசு நாட்டாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருத்தர் துன்பப்படுத்தினா ஏசப்பாக்கு விரோதமான காரியங்கள், அவரை தான் துன்பப்படுத்துங்க, அவர் மனசுதான் பாதிக்கப்படும். என் பிள்ளைகள் இப்படிலாம் அந்த மனிதர்கள் படாதுபாடு படுத்துறாங்களேன்னு சொல்லிதான் ஆண்டவர் வேதனைப்படுவாரு. ஆனா நியாயத்திற்கு வந்து நிக்கும் போது இங்க மன்னிப்பு கேட்டாலும் அங்க ஒண்ணுமே கிடையாது. மன்னிக்கிறேன், மன்னிப்பு கொடுக்குறது இந்த உலகம் தான். அந்த பரலோகத்துக்குள்ள போனீங்க அங்கே நியாயத்திற்கு நடக்கும் போது மன்னிப்பு எல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது கிருபையின் காலம். நீங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அங்க என்னை மன்னிச்சுக்கிறீங்க எஸ்அப்பா, 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில ரத்தம் சிந்துங்க, ரத்தத்தால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க கேட்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷையும் கத்து ரத்தத்தை அவர் ரத்தத்தால கழுவி அவரை விசுவாசித்து ரத்தத்தால கழுவப்பட்டால் ஒழிய அவங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்காது. அதனால தேவ பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட உலகத்துல நீங்க ஆண்டவர் சமூகத்துல நினைச்சீங்க, என் பாவத்தால் மன்னிச்சிருங்கப்பா, நான் அறியாம செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை தொடு ஆண்டவரே, உங்க பிள்ளைய நீ மாற்றுவான்றதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் மாற்றுவாரு. உங்களையும் தேவராஜ்யத்து பிள்ளைகள் வைப்பாரு. கர்த்தர் பயந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணுமிச்சு பிபி அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இது வெளியிலும் கொடுத்தப்பனே நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளும் ரட்சிப்பினால அலங்கரிங்க. உங்க நாம் மாத்திரம் மேம்பட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.